2024 நான் 100 புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் என்னால் 33 மட்டும் தான் முடிக்க முடியுது. இருந்தாலுமே கூட இந்த இயர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வருஷம் தான் நான் வந்து நிறைய தமிழ் நூல்கள் வந்து படித்தேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, 2024 நான் வாசித்த நூல்கள் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் 5 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். எனக்கு பிடித்த நூல்கள், தமிழ் நூல்கள், பிடிக்காமலே நான் பாதியில் விட்ட நூல்கள், எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான புக்ஸ், கடைசியாக எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த புக்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இமேஜின் ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டுக்கு நடுவில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் யாரோ உங்களை அடித்து போட்டு போயிடுறாங்க. குளத்தில் இருக்கிறது தண்ணியாக ரத்தமானு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ ப்ளீட் ஆகுது. உங்களால் ஒரு விரலை கூட அசைக்க முடியல. என்னடா பண்ணுறது, அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறப்ப தான் கரையில் உங்களோட கேங்கை பார்க்குறீங்க. அப்பாடா, ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமூச்சு விடுறீங்க. பட் உங்களுக்கு தெரியாது அதுதான் நீங்கள் விட போகிற கடைசி மூச்சு அப்படின்னு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்பிட்டு இருக்கவங்க நிஜமாவே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானா இல்லை வில்லன்ஸா அப்படின்னு லைஃப்பில் ஒரு சில சம்பவங்கள் வந்து நமக்கு எடுத்துக்காட்டும். அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் வந்து இந்த நாவல்லையும் நடக்குது. ஏற்கனவே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு புலம்பிட்டு இருக்க ஒரு பர்சன் நீங்கள் அப்படின்னா, இந்த நாவல் படித்ததுக்கப்புறம் உங்களோட சந்தேகம் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக வளரும். ஸோ 2024 நான் வாசித்ததில் எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகங்கள் பற்றி நான் இப்போ பேச போகிறேன். ஸோ இஃப் வி வர் வில்லன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தியேட்டர் கிட்ஸ் பற்றினது, அதாவது தியேட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றினது. இப்போ தியேட்டரில் ஒரு ட்ராமா அப்படிங்கிறப்போ அதில் பேசிக்காக என்ன கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு ஆன்டகானிஸ்ட், அப்புறம் சைட் கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரெண்டு கேங்லேயே வந்து எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க. குறிப்பிட்ட நபர்கள் தான் வந்து தொடர்ந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் திடீர்னு வந்து ஒரு சேஞ்ச் ஆகுது அந்த ரோலில். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகிறப்போ அவங்களோட லைஃப்பும் சரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது பற்றினது தான் இந்த கதை. ஸோ இந்த நூல் வந்து எனக்கு ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைஃப்பில் நம்ம சில பேருக்காக எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம், எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக தான் இருப்போம். பட் அவங்க நமக்கு அவ்வளோவா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க எதுவும் பண்ணாதான் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னும் கிடையாது. ஆனால் நம்ம லைஃப்பில் சில பேர் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஆனால் அவங்களுக்காக நமக்கு எதுவுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணாது. அது ஏன்னு தெரில, ஒருத்தரை பிடிக்கிற அளவுக்கு நம்ம இன்னொருத்தவங்களை வந்து அதிகமாக வெறுக்கிறோம். ஹியூமன்ஸ் வந்து எவ்வளோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனவங்க, அவங்க வந்து அவங்களோட நேச்சர் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டடானது அப்படிங்கிறத இந்த நூல் வந்து அழகாக எடுத்துக்காட்டும். வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் இன் த லைப்ரரி. ஸோ ஒரு ரீடராக, ஒரு வாசிக்கிற ஆளாக, லைப்ரரி வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து இந்த நூல் வந்து அழகாக எடுத்துக்காட்டும். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு நூலுமே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக, அவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நூலை வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்கும். ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோரியிலையுமே வந்து ஒவ்வொரு பீப்புள் வந்து எப்படி பிரேக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் காமிக்கும். அந்த புரோக்கன் பீப்புளை வந்து ஒரு லைப்ரரி, ஒரு சின்ன புக்கு கூட எப்படி மாற்றும், எப்படி அவங்களோட லைஃப்பை வந்து டோட்டலாக மாற்றுது அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. கண்டிப்பாக நீங்களும் ரீட் பண்ணணும். தி லோன்லியஸ்ட் கேர்ள் இன் தி யூனிவர்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்பேஸில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்காக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாம் அண்ட் டேட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்களோட குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை மட்டும் தனியாக வந்து வளருது, ஒரு பெண் குழந்தை. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு கழித்து அந்த கம்பெனியனாக அந்த குழந்தைக்கு வந்து கூட ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியிலேருந்து ஒரு ஆட்களை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ பேசிக்காக அந்த பொண்ணு வந்து ஸ்பேஸ்லேயே வளர்ந்தவ. அவளுக்கு வந்து எர்த் எப்படி இருக்கும், மனுஷங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. ஸோ வரவன் நல்லவனா கெட்டவனா அதை பற்றி யோசிக்கிற அளவுக்கு கூட அவளுக்கு வந்து கெப்பாசிட்டி கிடையாது. வரப்போகிறவங்க வந்து நிஜமாவே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, இல்லை என்னதான் கதை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, கான் சீரீஸ் பை மைக்கேல் கிராண்ட். ஸோ பேசிக்காக என்ன ஆகுதுன்னா, ஒரு டவுனில் வந்து ஒரு நாள் திடீர்னு 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து டிஸப்பியர் ஆகிறாங்க. ஸோ எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் டக்குன்னு வந்து காணாமல் போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வளையம் வேறு அந்த சிட்டியை சுற்றி வந்து உருவாகுது. அந்த வளையத்தை தாண்டி அவங்களால போகவும் முடியாது. ஸோ அந்த 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான் அந்த சிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கிட்ஸ் வந்து, அந்த குழந்தைங்க வந்து எப்படி வந்து சர்வே பண்ணுறாங்க அந்த ஒரு வேர்ல்டில் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இது தவிர என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சிட்டிக்கு நடுவில் வந்து ஒரு நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது. ஸோ அந்த நியூக்ளியர் பிளான்ட்டில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால அதுக்கு கீழே வந்து ஒரு கிரியேச்சர் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கிரியேச்சர் கிட்டேருந்து அவங்க தப்பிக்கிறாங்களா, அந்த கிரியேச்சர்னால என்னெல்லாம் ஒரு எஃபெக்ட் வருது அப்படிங்கிறது தான் இந்த கதை.
அந்த நியூக்ளியர் பிளான்ட்டில் வந்து ஏற்கனவே ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்திருக்கும். அந்த நடந்த எக்ஸ்ப்ளோஷனால் ஒரு சேஞ்ச் ஆகி என்ன ஆயிருக்குன்னா, அந்த சிட்டியோட வாட்டர் கரண்ட்டில் வந்து ஒரு சேஞ்ச் நடந்ததுனால அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு தெரியாமல் நிறைய சூப்பர் பவர்ஸ்லாம் வந்து கல்டிவேட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 15 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து மறைஞ்சதுமே தங்களை தாங்களே காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரப்போ அவங்களோட சக்திகள் வந்து வெளியே வருது. ஸோ அவங்களோட சூப்பர் பவர்ஸை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த கிரியேச்சரை வந்து சண்டை போட்டாங்களா, ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதில் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, சூப்பர் பவர் இருந்தால் நீ கண்டிப்பாக ஒரு ஹீரோவாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வில்லனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அங்கே உள்ள சில்ட்ரன்கிட்டே வந்து நிறைய சண்டை வரும். சாதாரண சண்டைனா பரவாயில்ல, அவங்கக்கிட்ட பவர்ஸ் வேறு இருக்குது. நல்லவங்க கிட்டே தான் பவர் நிறையா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. வழக்கம் போல் அதிகார வர்க்கம் வந்து கெட்டதாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து போராடி அந்த கிரியேச்சர்கிட்ட இருந்தும் தங்களை காப்பாற்றி எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த சீரீஸில் வந்து மொத்தம் 9 புக் உண்டு. 9யுமே நான் ரீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச புக்ஸ் அப்படின்னா அது இதுதான். நான் ஏன் இந்த புக்ஸை வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஆக்சுவலி என்னோடய ஃபியான்சிக்கு வந்து புக்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு வாங்கி கேட்டது வந்து புக்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிக்கலனாலுமே கூட அவங்க கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் மனசு மாதிரி எனக்காக வாங்கி தந்த புக்ஸ் வந்து என்னென்னா குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் ட்ரையாலஜி தான். ஸோ அந்த 3 புக்ஸுமே வந்து எனக்கு எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கும். பேசிக்காக அந்த கேரக்டர்ஸும் சரி, அந்த புக்கு வாங்கின பேக்ரவுண்டும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால எப்போவுமே அந்த புக்ஸ் வந்து எனக்கு ஸ்பெஷல் தான். எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த நூல்கள் என்னென்னா 12 Week Year, 7 Empty Houses. செங்கல் சிமெண்டால் கட்டப்பட்டது வெறும் கட்டிடம் மட்டும்தான், அது ஒரு வீடு கிடையாது. வீடு அப்படிங்கிறது உணர்வுகளால் நிரப்பப்பட்டது அப்படிங்கிறத 7 Empty Houses வந்து தெளிவாக எடுத்திருக்குது. அண்ட் அதில் இருக்க ஒவ்வொரு ஷார்ட் ஸ்டோரிஸுமே வந்து எது வந்து ஒரு வீடாக மாற்றுது அப்படிங்கிறத அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்கும். அண்ட் அது ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப டச்சிங்காக மனசு தொடுற மாதிரி இருக்கும். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 12 Week Year. நான் வந்து எப்போவுமே ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பேன். பட் அதை பண்ணவே மாட்டேன். ஏன்னா ப்ரோக்ராஸ்டினேட். இன்றைக்கி பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டே இருப்பேனே தவிர ஒரு காலமாக அந்த செயலை வந்து நான் பண்ண மாட்டேன். ஏன்னா பண்ணால் பெர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லாட்டி பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு. அண்ட் அதுவுமே இல்லாமல் ஒரு வருஷத்தில் வந்து 12 மாதம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதனால சரி, இன்றைக்கி அச்சீவ் பண்ணனா கூட நாளைக்கு அச்சீவ் பண்ணிக்கலாம், இன்றைக்கி ஸ்டெப் எடுக்கலைன்னா கூட நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு காலதாமதத்தை வந்து உண்டாக்குறோம். கடைசியில் வந்து அந்த விஷயத்தை நம்ம பண்ணுறதே கிடையாது. ஆனால் இந்த புக் வந்து 12 Week Year அப்படிங்கிறது வந்து ஒரு இயரில் வந்து 12 வீக் மட்டும்தான் இருக்கிற மாதிரி நம்மளை வந்து கற்பனை செய்ய சொல்லுது. அந்த 12 வாரம் வந்து ஜனவரி 1 தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. அது எந்த மாதத்துலேருந்து எந்த தேதியிலேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம். ஆனால் 12 வாரம் மட்டும்தான். உங்களோட கோலில் வந்து அந்த 12 வாரம் மட்டும்தான். உங்களோட ஃபோக்கஸில் வந்து அந்த 12 வாரம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. அந்த 12 வாரத்தில் ஒரு பெரிய அளவில் இல்லைனாலும் அச்சீவ் பண்ணுற மாதிரி ரியலிஸ்டிக்கான ஒரு 3 கோல்ஸ் இல்லாட்டி 2 கோல்ஸை வந்து செட் பண்ணி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு வந்து உதவுது. ஸோ இந்த 12 Week Year பிளானை வந்து நான் இந்த நியூ இயரில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். இதை பற்றி ஒரு தெளிவான டீட்டெயில்டான வீடியோ நான் போட போகிறேன். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். பிடிக்காமல் நான் பாதியிலே விட்ட நூல்கள், அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து நான் எப்படியாவது ஒரு புக்கு வந்து என்ன தான் பிடிக்கலனாலுமே கூட, ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கூட, கருத்து முரண்பாடு இருந்தாலுமே கூட நான் எப்படியாவது அந்த புத்தகங்களை வந்து படித்து முடித்தரணும் அப்படின்னு தான் நினப்பேன். பட் இந்த வருஷம் வந்து சரி, பிடிக்கலன்னா பிடிக்கல தான், அவ்வளோதான், கட்டாயப்படுத்த வேண்டாம், மனசை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து நான் 7 புத்தகங்களை வந்து படிக்காமல் பாதியிலே விட்டுட்டேன். அது என்னென்ன புத்தகங்கள் அண்ட் என்ன காரணங்களால் நான் விட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா தி ஃபிஷர்மேன் பை ஜான் லாக்கான். ஸோ இது வந்து ஒரு த்ரில்லர் புக். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு மனைவியிலேருந்து ஒரு கணவர் அவரோட டிப்ரெஷனை கோப் பண்ணுறதுக்காக ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறாரு. ஸோ அந்த மாதிரி மீன் பிடிக்கிற போகிற சமயத்தில் வந்து அவருக்கு ஒரு நிறைய கதைகள் வந்து அவருக்கு தெரிய வருது. ஆனால் அந்த கதைகள் வந்து உண்மையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் கதையே. ஸோ அது வந்து ரொம்ப மர்மமான முறையில் ஒரு குளத்தில் வந்து நிறைய க்ரியேச்சர்ஸ் பற்றி அந்த கதை வந்து போகும். ஆனால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரொம்பவே கொல அப்படின்னு இருக்கிறதுனால என்னால் படிக்க முடியல. எனக்கு த்ரில்லர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் தான், அதனால தான் விரும்பி வந்து நான் புத்தகத்தை வந்து படிக்க ஆரம்பித்தேன்.
இருந்தாலுமே அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால பாதியிலே விட்டுட்டேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா. ஸோ இந்த கதை வந்து ஒரு 3 ஸ்கூல் படிக்கிற பசங்களை பற்றினது தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே உண்டான அந்த டிப்ரெஷன், அவங்களுக்கு உண்டான அந்த ஃப்யூச்சர் பற்றின கவலை, ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தைய வந்து குழந்தையா இரு அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த குழந்தையோட உலகம் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடானது அப்படிங்கிறத வந்து இந்த புக் வந்து சொல்லும். அண்ட் அந்த தாட்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தையா திங்க் பண்ணுச்சு அப்படின்னா அதால் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியாது. ரைட்டா? ஃப்யூச்சர் பற்றி எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே நம்ம திங்க் பண்ண தான் செய்வோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீனேஜ் வயசில் இருக்கிறவங்க யோசிக்கிறது வந்து எவ்வளோ டிப்ரெஸிங்காக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த நூல் காமிக்கிறதுனால என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதை படிக்க முடியல. ஆனாலுமே கூட இது ரொம்ப கம்மியான பேஜஸில் ஒரு புக்கு தான். ஆனால் அதோட விளைவு வந்து ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. அதனால நான் பாதியிலே விட்டுட்டேன். அண்ட் 12th ஃபெயில். ஸோ இந்த நூல் வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னல் புக்கு. பட் என்னன்னு தெரியல, எனக்கு வந்து அது செட் ஆகலை. ஏன்னா ஒரு குறிக்கோள் இருந்தது அப்படின்னா நம்ம அதை அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அண்ட் எவ்வளோ பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எழுதுனது தான். ஆனால் வந்து என்னால் அதோட கனெக்ட் பண்ண முடியல. அதனால் நான் அதை பாதியிலே படிக்கிறத விட்டுட்டேன். அப்புறம் இந்த சீக்ரெட் கார்டன். இந்த சீக்ரெட் கார்டன் வந்து ரொம்ப ஃபேமஸான புக் ஒன்று. பட் அதோட ப்ரோஸ்லாம் வந்து ரொம்ப பொய்டிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்படி சொல்கிறது, ரொம்ப டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ. நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து உணர்வு பூர்வமாக எடுத்துக்கிறதுக்கும் அந்த விஷயத்தை வந்து அதோட அழகியலுக்காக விரும்புகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த நூலை வந்து நான் ஒரு அழகியல் ரீதியாக மட்டும்தான் பார்த்தேனே தவிர உணர்வு பூர்வமாக நான் எடுத்துக்கல, உள் வாங்கலை. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா ஒரு புக்கை வந்து நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால இந்த புக்கு வந்து நான் பாதியிலே விட்டுட்டேன். ஆர் யூ அவேக். ஸோ இது வந்து ஒரு த்ரில்லர் தான். இந்த கதை வந்து 3 பேரை ஃபோக்கஸ் பண்ணது. ஒரு அம்மா, ஒரு ஜேர்னலிஸ்ட், அப்புறம் ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா ஒரு சைக்கோ கில்லர் கிட்ட மாட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது தான் இந்த 2 பேரோட வேலையாக இருக்கும். ஆனால் அந்த ஃபோக்கஸ் வந்து அந்த பொண்ணை பற்றி இல்லாமல் இவங்க 2 பேர் பற்றியுமே நிறைய இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த பொண்ணை பற்றி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு ஜான்ராக்கான அந்த ஒரு ஃபீச்சர், பேசிக் ஃபீச்சர் வந்து எனக்கு அங்கே ஃபீல் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். லவ் லெட்டர்ஸ் டு தி டெட். ஸோ இந்த புக்கில் என்ன அப்படின்னா ஒரு தங்கச்சி வந்து தன்னோட அக்கா வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட அக்காவை பற்றி அவங்க ரெமினைஸ் பண்ணுறது, ஞாபகப்படுத்தி பார்க்குறது, இதுதான் வந்து இந்த புத்தகம். அண்ட் வழக்கம் போல் எதுவுமே வந்து ரொம்ப சேடாக இருந்தது. எனக்கு சேட் புக்ஸ் வந்து பிடிக்கும் தான், பட் எல்லாமே ஒரு அளவுக்கு தான். ஒரு இழப்போட வலி வந்து ரொம்ப ஆழமானது இல்லையா? அது ஏற்படுத்துகிற வடு வந்து இப்போவும் மாறாது. ஸோ அதை பற்றி படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப என்னோடய மனசுக்கு ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணல. அதோட நான் அந்த புக்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த தமிழ் நூல்கள் வந்து நீங்கள் கட்டாயமாக படித்து ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். பெத்தவன், தோழர், கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் இசைக்குள்ளிட்டு காகிதங்கள், மனதில் நிற்கும் மாணவர்கள், அல்கிசா. ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா மனதில் நிற்கும் மாணவர்கள். ஒரு ஆசிரியரோட மனசில் வந்து எந்தெந்த மாதிரியான மாணவர்கள் வந்து இடம்பெறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த கட்டுரைகள் தொகுப்பில் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பார். நம்ம வந்து எந்த கேட்டகரியில் இருக்கோம், நம்மளும் எந்த டீச்சரோட மனசுலையாவது இருப்போமா அப்படிங்கிறத நமக்கு நிஜமாகவே சிந்திக்க வைக்குது. இறை அன்பு இணைக்கிற காதல்கள் தான் நிச்சயமாக சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டவை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அஜிதனுடைய அல்கிசா நூல் வந்து ஆழமாக பதிவு செய்யுது. அண்ட் இந்த நூலில் வந்து ஒரு பக்கத்தை கூட நம்மளால் கண்ணீர் சிந்தாமல் வந்து கடந்து போகவே முடியாது. அவ்வளோ ஒரு உருக்கமான வரிகள் வந்து ரொம்ப எளிமையாக இருந்தாலுமே கூட அது ஏற்படுத்துகிற உணர்வுகள் வந்து ரொம்ப ஆழமாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து அஜிதன் அவர்களுடைய அல்கிசா நூல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் அதை கட்டாயமாக நிறைய பண்ணும் அப்படின்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் கலப்பு திருமணம் வந்து ஒரு எவ்வளோ பெரிய பாதிப்பை வந்து உருவாக்குது. அது ஒரு பெண் வந்து அந்த தப்பு செய்யும்போது அந்த சமுதாயம் வந்து அவளை எப்படி நடத்துது, அவளுடைய குடும்பமே வந்து அவளுக்கு எதிராக எப்படி திரும்புது அப்படிங்கிறத பெத்தவன் அப்படிங்கிற நூலில் நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்தது, ஆனால் அது படிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நிறைய இடங்களில் இப்போவுமே கூட அப்படி தானே நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி நூல்கள் வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துது. கண்டிப்பாக என்னதான் விழிப்புணர்வு எவ்வளோ இருந்தாலுமே சரி,
திருந்துற மனுஷங்க தான் திருந்துவாங்க, எல்லாருமே திருந்து போகிறதில்ல. நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ 2024 நீங்கள் எத்தனை புத்தகங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க, நீங்கள் எத்தனை புத்தகங்கள் படித்து முடிச்சிங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். See you in the next video. டாடா.